அந்த மாதிரி எவ்வளோ பேர் செக்யூரிட்டி இருந்தாங்க, இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் செக்யூரிட்டி என்ன இருந்தது, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் வரும். அவசரப்பட்டு வேணால் காவல்துறை மீது உடனடியாக கேள்விப்பட்டவுடன் காவல்துறை சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அவர் வந்த பிறகு இப்பொழுது நடவடிக்கை எடுத்து அப்படி தான் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தை பெருசாக்கினாங்க. இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிட்டார் கமிஷனர் இந்த இன்வெஸ்டிகேஷனாக. அதே போல் இந்த நிகழ்ச்சி இப்போ தான் நடந்திருக்கு. உடனடியாக ஃபஸ்ட்டு யாரும் கோரிக்கை வச்சு கைது செய்யும் போராட்டம் நடத்தலை. பொள்ளாச்சிக்காக போராட்டம் நடத்தினாங்க, அப்போ கூட யாரும் ஒன்றும் எடப்பாடி நடவடிக்கை எடுக்கலை. மிகப்பெரிய போராட்டம் நடத்து மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. அரசியல் கட்சிகள் சொல்லிச்சு, அப்போ கூட காதில் போட்டுக்கல. அந்த மாதிரி இருந்தாங்க. சம்பவம் நடந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக அவரை பிடிச்சிட்டாங்க, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை விட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க? அண்ணாமலை அரசியலுக்காக அவர் ஏதோ வேடிக்கை காட்டணும்னு போடுறாரு. இது ஒரு கேலி கூத்தாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் முதுகில் அடிச்சுக்க முடியுமா? இப்போ அவருக்கு வயசு இருக்குது, அடிச்சுக்கிறாரு. எனக்கு 78 வயசு, நான் சவுக்கு எடுத்து அடிச்சுக்க முடியுமா? அவருக்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஏதோ அது கிண்டலாக இருக்குது. பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு மாதிரியான அறிக்கைகள் விடுவது, போராட்டங்கள் கலந்து கொள்வது எல்லாம் எல்லாம் எப்படி இருந்தது, இப்போது கேலி கூத்தாக ஆகிவிட்டது. இது பிஜேபியில் இருக்கிறவர்களே ஏற்றுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா மணிப்பூருக்காக எவ்வளோ போராட்டம் நடத்தணும்? உத்தரப்பிரதேசத்தில் டெய்லி இதுக்கு நடத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் தானே? அன்றாட நிகழ்ச்சியாக நடக்குது உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது வரக்கூடாது. நிப்பிட்டு இந்த பட்டு என்று சொல்வார்கள், அது போல உடனடியாக தடுத்து நிறுத்தால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை எடுக்கும். இதனால் என்ன ஆக போகுதுன்னா, இனிமேல் யூனிவர்சிட்டிக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வரப்போகுது. அதனால் வந்து இப்போ அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு சமூகமும், அதாவது வந்து இப்போ பசங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது வந்து இந்த மாதிரியான வருகிற அந்த பெண்ணை நான் உடனடியாக பாராட்டுறேன். காரணம், அந்த அப்படியே சப்ரஸ் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அக்யூஸ்டு பிடிப்பதற்கு உதவிய அந்த பாதிக்கப்பட்ட பெண் உள்ளபடியே ஒரு வீராங்கனை என்று தான் நான் பாராட்டுவேன். இப்போ திமுக ஆட்சி இறங்குற வரைக்கும் ஷூ போட மாட்டேன், செப்பல் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது நிரந்தரமாக போட முடியாது. அப்படி ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு இல்லாமலோ ஷூ இல்லாமல் தான் நடக்க வேண்டிய நிலை வரும். செருப்பு போட மாட்டேன், கோயிலில் போய் வேண்டிக்கு போகிறேன், சாட்டை எடுத்து அடிக்கிறேன். கோயிலுக்கு போகிறது நான் கூட போகிறேன். தொடர்ச்சியாக வந்து கோயிலுக்கு போகிறத பற்றி நாங்கள் ஒன்றும் ஆட்சியில் இல்லை. 48 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயப்ப மலை ஏற முடியாததுனால இப்படி ஒரு பண்ணுறாரோ. ஐயப்ப மலை கொஞ்சம் இப்போ வந்து அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் போக முடியல, அதனால் இப்படி பண்ணுறாரான்னு தெரியல. அது அவருடைய விருப்பம். அவர் வந்து பல விதமான அவர் வந்து உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டாருன்னு சொல்லுவார். இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் நிறைய பண்ணுவார் அவர். ஏன்னா அந்த வேடிக்கையில் இதுவும் ஒன்றுன்னு நம்ம எடுக்க வேண்டியது தான்.